தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு டிவிகே உள்ள நுழைச்சிட்டீங்க போல இருக்க படத்துல. மரம் மண்டைங்க மக்குங்க, அது புரியாம இருக்கிறதுனால்தான் தலைவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாம் நமக்கு வந்துடும். என்னென்ன பண்ணாலும் வந்துருமா? எவனாவது நம்பினானா? யாருமே நம்ப. இப்ப ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்புவானுங்களா? நான் நம்புறேன் சார். ட்ரெய்லர் பார்த்த பேரு நான் நம்புறேன். நீங்க தொடர்ச்சியா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க சார். உங்களை நல்லதா பேசுனா நல்லவன், உங்களுக்கு நீங்க பேசுறது தப்பு சார், இது திருத்திங்கன்னு சொன்னா நான் கெட்டவனா? கோர்ட்டு பிரச்சனையா? உங்களுக்கு தான் கோர்ட்டு பிரச்சனை வர நினைக்கிறேன். சிபிஐ வழக்கெல்லாம் போகுது, அதனால அதுதான் அம்மா மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், இருக்கு. அததான் சொல்றேன், எங்க தலைவனுக்கு பொண்ணா பார்க்கவே முடியல அந்த பொண்ணை. இல்ல எதுக்கத்துல திமுக திமுக ஹீரோயினா நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரை பொண்ணா நடிக்க வச்சாங்கல்ல, திமுக சதியா இருக்கும். பாத்தீங்களா போட்ட ஜோர்ல எத்தனை லட்சம் பேர் பாக்குறான்னு? யாருக்காக பாக்குறான்? தலைவனுக்காக பாக்குறான். பாக்கலன்னா சந்தி சிரிச்சிருமே. புஷியானது ஒரு சீனை நடிக்க விடல, நேர்த்திக்கு அருண்ராஜ் நடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப புஷியானது கோச்சிங் பண்ணாரா? ஒரு தனி திறமையோட இருக்கிறவர் எங்க விஜய் அவர்கள். தனி திறமையோட நிக்கிறாரு. ஏர்போர்ட்ல தள்ளான விஷயத்துல இப்ப சொல்லி காட்டுறீங்களா? சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? ஜனநாயகன் ட்ரெய்லருக்காக ஸ்பெஷலா என்ன? இல்ல 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 ஆக்சுவலா நான் இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், வெளியில எல்லாம் பேசியிருக்கேங்கிறப்ப எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே ஒரு முட்டாள் அப்படிங்கறது பிரதிபலிக்கிறது மாதிரி தெரியுதான். நம்ம நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சென்றடையணுங்கிற அறிவார்ந்த விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். நீங்க அப்புறம் ஓகே கண்டினியூ. அறிவார்ந்த எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது மக்களுக்கு இல்ல. அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். இப்போ கோபிநாத், நம்ம நீயான கோபிநாத் இருக்காரு, கோட்டு போட்டிருக்காரு, அதனால அவரு வெளியில எப்படி பேசுறாங்க. இப்ப அதே நேரத்துல நடிகர் அரவிந்த் சாமி கோட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து பேசுறாரு, அவர் பேச்சு எப்படி பேசுறாங்க வெளியில. இப்ப கூட அஜித் அவர்கள் ஒரு கோட் போட்டுக்கிட்டு தானே அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு புகழ் பெற்றது. சோ கோட்டு போட்டாவே நம்மள அறிவாளியா பார்ப்பாங்கங்கிற ஒரு இடம் நம்ம மனிதருக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கோபிநாத், அரவிந்த் சாமி, அஜித் இவங்க எல்லாருமே கோட்டு போட்டதுனாலதான் அறிவாளியா இருக்கிறாங்க. அவங்க பேச்சு திறமையால இல்ல. எங்க பேச்சு திறமையெல்லாம் இருந்தாலும் வெளியில இப்ப பாருங்களேன் எப்படி இருக்கு. சூப்பரா புரியுதுங்களா? புரியுது. இப்ப பாக்குறப்போ ஒரு அறிவாளி அப்படிங்கறது தெரியுதுல. முதல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க, முதல்ல ஆள் பாதி ஆடை பாதிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆள் பாதி ஆடை பாதியா? முழுசாதானே போட்டு இருக்கீங்க. ஏங்க பழமொழி எல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல ஆடை பாதி நீங்களா முழுசாதான் போட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க இது எடுத்துமே இப்படி எல்லாம் கேட்காதீங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆள் பாதினா ஆள் அவலட்சணமா இல்லாம, அறவைக்காட இல்லாம, அவலட்சணமா இல்லாமன்னா உருவத்துல அத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? ஒரு மனிதனுக்கு உள்ள அத்தனை அம்சமும் நம்மள்ட்ட இருக்கணுங்கிறத காட்டணும். காட்டுறதுன்னா வெறும் அம்மனமா நின்று இது பண்ணிட்டோம்னா எல்லாம் அருவருப்பாய் ஓடிடுவாங்க. அதனால மேல ஆடை அப்படிங்கறதானே, அந்த ஆடையும் அடுத்தவன் பார்த்தா நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படிங்கிற அறிவாளித்தனமா தெரியணும், புரியுதுங்களா? சும்மா கோட்டு போட்டுட்டு உட்காரல. அப்ப பாக்குற ஆடியன்ஸ் உங்களை பார்த்தா கோட்டு போட்டாருப்பா, இவர் அறிவாளிப்பா, செம்மையா பேசுவாருப்பா அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல. ஆனா உங்கால ஜனநாயகன் படத்துல கோட்டு போட்டாரு, ஆனா அப்படி ஒன்னும் அறிவாளியத்தனமா நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒண்ணு தெரியவே இல்லையா சார்? அதாவது நீங்க எடுத்த எடுப்புலயே என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? நான் எதுக்கு கோட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றதுக்குங்கிற விஷயம் மக்கள் பாக்குற மக்கள் எப்படி பேசுறான், எவ்வளவு ஞானமா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார். தலைவர் எப்படி அந்த ட்ரெய்லர், இதுக்கு முன்னால அப்படி ஒரு ட்ரெய்லர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல சார், வரல. ஏதாவது இங்கிலீஷ் படம் ஒரு படம் உதாரணம் சொல்லி இப்படிதான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், வரல. அது மாதிரிலாம் இருக்கிறப்ப
என்னங்க பேசிக்கிட்டு இருக்க மூக்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க வர்றதுக்கு முன்னாடி ரூம் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு ஸ்டுடியோ அவ்வளவு மணக்க வச்சிருந்தோம். நீங்க வந்ததுல இருந்து லைட்டா வாடை அடிக்குது சார். என்ன வாடை கோட் வேற பழசா இருக்கு. கோட் எப்ப சார் எடுத்தீங்க? ஏங்க கோட் இப்ப எடுத்ததுன்னா ஜனநாயகன் பத்தி கேக்குறீங்க, தலைவர் இல்ல சார், ஸ்மெல் ஓவரா வருது, அதான் கேட்டேன். ஏங்க இது அந்துருண்ட ஸ்மெல்லுங்க. ஆமா, இது கோர்ட்ல வந்து பாச்சை கீச்சை கராயெல்லாம் எதுவும் அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பெட்டிக்குள்ளார வச்சு அந்தூருண்டை போட்டு பத்திரமா வச்சிருந்ததுனால இந்த வாசனை, அந்தூருண்ட வாசனை தெரியுதா? நாத்தம் பிடிச்சது மாதிரி வருஷமா போட்டு பூட்டி வச்சீங்க பெட்டியில? எத்தனை வருஷமா? இல்ல பயங்கரமா ஸ்மெல் வருது, அதான். ஏங்க என்னங்க புரியல எனக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம் சார். நம்ம மேட்ருக்கு வரும். ஜனநாயகன் ட்ரெய்லரு பயங்கரமா ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம ஜாலியில இருக்கீங்க போல இருக்கு. மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க சார். தலைவன் வந்து வைபான ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காப்ல. ஆமா, பார்த்தேன். லாஸ்ட்ல பாத்தீங்களா? அவெஞ்சர்ஸ் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே வேற லெவல்ல மாத்திருக்காங்க. சூப்பரா பார்த்தேன். ஓப்பனிங்ல, இந்த ட்ரெய்லர் ஓப்பனிங்ல தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு டிவிகே உள்ள நுழைச்சிட்டீங்க போல இருக்க படத்துல. அப்புறம் நம்ம யாருன்னு தெரிய வேணாமா? ஓ ஏங்க, அதெல்லாம் டிவிக்கோட அர்த்தத்தை வந்து மக்கள் வந்து திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத ஒரு ட்ரெய்லர்ல போட்டு புரிய வச்சோம்ல. புரிய வச்சீங்க. எப்படி புரிய வச்சோம்? தளபதி வெற்றி கொண்டான். திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஏங்க ஐயோ, மரம் மண்டைங்க மக்குங்க, அது புரியாம இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் டிஎம்கே காரன் அந்த ஆளு, புரியுதுங்களா? புரியுது. ஆமா, அந்த ஆளுக்கு வந்து மண்டையிலயும் இல்ல, மண்டை உள்ளாரையும் இல்ல. என்னத்த சொல்றது, ஒண்ணுமே இல்ல. அந்த ஆளு பரப்பி விட்ட ஒரு என்ன ஒரு வதந்தி. அது வதந்தியா இருந்தாலும் உண்மையா இருக்குல்ல. திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ், டிவிகே வருது, சிங்க் ஆகுது சார். வேணாங்க. தளபதி வெற்றி கொண்டான் எப்படி இருக்கு? தளபதி வெற்றி கொண்டான யார கொன்னாரு? கொன்றான். அதான் யார? ஏங்க உங்களுக்கு வந்து ஜனநாயகன் படத்தோட கதையெல்லாம் தெரிஞ்சாதாங்க தெரியும். பொண்ணுங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு கதை, சரிங்களா? பொண்ணை வந்து போட்டு தள்ளிடுவாங்க, அப்பா இறங்கி பழி வாங்குவாரு. அந்த கடைசியில எல்லாத்தையும் வெற்றி கொள்றாரு இல்லையா? அதனாலதான் வெற்றி கொண்டான். ஓகே, எல்லாரையும் கொல்றதுனால வெற்றி கொண்டான். வெற்றி பெற்றான் அப்படிங்கறது வந்து கொண்டான், வெற்றி கொண்டான் அப்படிங்கறத பகவர்லாம் அழிச்சிட்டு கடைசியா வந்து வெற்றியோட வாகை சூடுறது இருக்கு இல்லையா? அது என்ன சாதாரணமா நடக்குமா? ஆமா, அது அர்த்தப்படுத்தாங்க இது பண்ணது. ஆமா, ஆக்சுவலா வந்து நாங்க வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக்குங்கிறது மாதிரிலாம் நாங்க இதுல எல்லாம் அது மாதிரிலாம் பண்ணிடல. ஆமா, பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படியே. இது படம் பாக்குறப்ப எப்படி இருந்தது? பகவத் கேசரி இது என்ன கேசரி மாதிரி அங்க இருக்குது? வேற என்னவா இருக்குது? கேசரி என்ன ரவாவும் சர்க்கரையும் போட்டு கலர் பவுடர் போட்டு கிண்டுனது மாதிரி இருக்குது. வேற என்ன இருக்குது? அலங்கோலமா இருக்குது. அலங்கோலமா இருக்கா? அல்வா துண்டு மாதிரி இருக்கு. அல்வா துண்டா? ஆமா, அவ்வளவு ஸ்வீட். அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கல்ல, அப்படியே அந்த கிரே கலர்லயும் அப்படியே பிளாக் கலர்லயும் அப்படியே தலைவர் வந்து அப்படியே மூடா டிராவல் ஆகுறப்ப என்ன நினைக்கிறேன்? எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் படம் பாத்தீங்களா? ஆமா, பாத்தீங்களா? அதோட தழுவல் மாதிரி தான் இருக்கு. அதத்தான் வேற மாதிரி நாங்க இது பண்ணிருக்கோம். ஆமா, மகளை கொன்றுவாங்க, அதுல கொன்றுவாங்க. ஆமா, பழி வாங்குவோம். ஆமா, அவன் பண்ணது மாதிரி நாங்க பண்ணல. இதுல உயிரோட வச்சிருக்கீங்க மகளை. அதெல்லாம் வேறங்க, அதெல்லாம் உள்ள இருக்கிற ரகசியங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. படம் பாத்துட்டீங்களா ஜனநாயகன்? நான் பாத்துட்டேங்க, எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியுங்க. ட்ரெய்லரே இப்பதான் சார் ரிலீஸ் ஆச்சு. படத்தையே பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு பரபரப்பே இல்லாம உட்காந்துட்டு காமா இருக்கீங்களே, எப்படி சார்? ஏங்க, அதெல்லாம் வந்து அதாவது விஜய மனசார நேசிக்கிறவங்களுக்கு தெரியுங்க. எங்க ரசிகர், எங்க தொண்டருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை உணர முடியும். புரியுதுங்களா? ஆமா, ஒண்ணும் இல்ல, அப்படியே கைய தலையில வச்சு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு படம் ஓடுற ஒரு 3 மணி நேரம் படுத்து தூங்குனாவே தலைவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாம் நமக்கு வந்துரும். என்னென்ன பண்ணாரோ வந்துருமா? சீரியஸாங்க, நீங்க வந்து தலைவரை உண்மையில மனசார ஏங்க நீங்க அதாவது உங்களுக்கு எல்லாம் இதயம் வந்து லப்பு டப்புன்னு தான் துடிக்கும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. விஜய் 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 விஜய்னு துடிக்கும்.
ஓஹோ புரியுதுங்களா? புரியுது சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அது மாதிரி பிடிட் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க முடியாது. ம் அது ஒரு சிலருக்கு கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏதோ கடவுளோட புண்ணியத்துல யாரு நமக்கு அப்படி ஒரு இது கிடைச்சிருக்கு. விஜய் கடவுள் புண்ணியத்துல என்னங்க ம் ட்ரெய்லர்ல பாத்தீங்கல்ல? பார்த்தேன் சார் ஆ? பார்த்தேன் சார் என்ன அப்படியே டைலாக்? ஜீசஸ் சிலுவையில் அறைகிற மாதிரி இவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த பேட்டியில கூட நீங்க சொன்னீங்க இயேசுவோட மறுபிறவி தாங்க விஜய் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எவனாவது தெரியுது சார் நம்பினானா? யாருமே இப்ப நம்பல சார். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்புவானுங்களா? நான் நம்புறேன் சார். ஆ? ட்ரைலர் பார்த்த பிறகு நான் நம்புறேன். நீங்க ஒரு தீர்க்கதரிசி சார், நான் ஒத்துக்கிறேன் சார். கடந்த பேட்டியில நீங்க சொன்னது இப்ப ட்ரெய்லர்ல வெளிப்பட்டிருக்கு. நீங்க தீர்க்கதரிசி. பாத்தீங்களா நான் சொன்னதெல்லாம் இப்ப கோட்டு புரியுதுங்களா? கோட்டு போடுறதுக்கு நீங்க தகுதியான ஆள் சார். தேங்க்யூ. ம். இதுதான் அதாவது ஃப்ரெண்டு சொன்னாரு, ம், நீங்க தொடர்ச்சியா நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ம். பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க. ஆ? பைத்தியக்காரன் நினைச்சுப்பாங்க. தொடர்ச்சியா பேசினா பைத்தியக்காரன் தான் நினைப்பாங்க. பைத்தியக்காரனா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்க. ஓ. ஒரு புரிதலுக்குள்ளார வருவாங்க. ம், அப்போ உங்களை எந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய ஞானியா தெரியிற ஒரு காலம் வரும். ம், அது வரைக்கும் நீங்க கோட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. ம், ஆமா, கோட்டு போடுறதுங்கிறது நாம ஒரு எஜுகேட்டட், ம், புரியுதுங்களா? நம்ம ஒரு படிப்பாளி ம். அப்படிங்கறத காட்டக்கூடிய விஷயத்துக்கு தான். நம்ம இப்ப கோமனு கட்டிக்கிட்டு பேசினோம்னா நம்மள எவனாவது மதிப்பானா? யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? யாரு பாக்குறது அதெல்லாம்? இந்த நாட்டு மக்களும் ம், காந்திய கோவணம் கட்டி மேல துண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? ம். ஆ? அதே ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பாரிஸ்டர் பட்டம் வாங்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணாங்க? புரியுதுங்களா? புரியுது சார். காந்தியா நம்ம வாழ்ந்தா நம்ம நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க. கோட்டு கீட்டு போட்டு நம்ம நீயா நானா கோபிநாத் மாதிரி, என்ன நம்ம அரவிந்த் சாமி மாதிரி, அஜித் மாதிரி ஒரு அறிவாளியா தெரியணும்னா இப்படி இருக்கணும். அப்ப கூட உங்க தலைவர் எடுத்துக்க மாட்டீங்கல்ல? விஜயும் கோட்டு போட்டிருக்காரு. அவர் மாதிரி அறிவாளி மாதிரி எடுத்துக்க மாட்டீங்களே. அடுத்தவங்கள தான் எடுத்துக்கிறீங்க. கோபிநாத் எடுத்துக்கிறீங்க, அரவிந்த் சாமி எடுத்துக்கிறீங்க, அஜித் எடுத்துக்கிறீங்க. ஏன் விஜய் எடுத்துக்க மாட்டீங்க? அப்ப விஜய் கோட்டு போட்டாலும் அறிவில்லாம இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறீங்க. என்னங்க நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன இது தப்பா பேசுறீங்க. யார் இப்ப நல்லா நானா? பேசுறீங்க, நான் உங்களை பாராட்டினேன்ல. சார் என்னை நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு நான் பாராட்டினேன்ல, உங்களை நல்லா பேசுறீங்க அப்படின்னு. உங்கள அதுக்குள்ளார ஏங்க இவ்வளவு மண்டையில வக்ர புத்திய வச்சுக்கிட்டு டிஎம்கே கார மாதிரி சார் பேசிட்டு உங்கள இருக்கீங்க? நல்லதா பேசுனா நல்லவன். உங்களுக்கு நீங்க பேசுறது தப்பு சார். இதை திருத்திங்கன்னு சொன்னா நான் கெட்டவனா? ஏங்க எங்க தலைவர் கோட்டு போட்டுக்கிட்டுலாம் பேட்டி கொடுக்கல. ம். புரியுதுங்களா? ஆனா ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கோட் ஷூட்டோட தானே வராரு. அவரு நீங்க சமீபமா எடுத்த படங்கள பீஸ்டா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், எல்லா படத்துலயும் கோட் ஷூட் போட்டுன்னு தான் வந்தாரு. இப்போ ஜனநாயகன் மலேசியால இடத்துல கோட் ஷூட் தான் போட்டுருந்தாரு. இப்ப என்னங்க, ம். விஜயை நான் விட்டுட்டேன்னு உங்களுக்கு அதுதான் இப்ப உங்களுக்கு இதா? ஆமா. ஓகேங்க, ம். விஜய் எங்க தலைவர் விஜய் கோட்டு போட்டிருக்காருலங்க, ம். அதுதாங்க, அது மாதிரிதாங்க. ம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ம். கோட்டு பிரச்சனையா? உங்களுக்கு தான் கோட்டு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க கட்சியாளுக்கு தான் கோட்டு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். என்ன கோட்டு பிரச்சனை? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், கோர்ட்டு, சிபிஐ வழக்கெல்லாம் போகுது. அதனால கோர்ட்டு. ஏங்க என்னங்க இது? ம். நான் இந்த கோட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நான் அந்த கோர்ட்டு நினைச்சிட்டேன் சார். அதுக்கு என்ன? அது பிரச்சனை இல்ல, அவங்க பாத்துப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். ஆ, சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏங்க நீங்க சரி, ரிட்டர்ன் வந்துருவோம் சார். நம்ம எதுக்கு சார் அவ்வளவு தூரம் போயின்னு ட்ரெய்லர் பக்கமே வந்துருவோம். சொல்லுங்க. இது அந்த மகளா ஒருத்தவங்க நடிக்கிறாங்கல்ல, ஆ, ஆ. இடிக்குதே சார். லாஜிக்கே இல்லையே. என்ன இல்ல, விஜய்க்கு மகளா நடிக்கிறவங்களா அவங்க? வேற ஆளே கிடைக்கலையா? அது ஒரு ட்ரெய்லர் அப்பா ஸ்தானத்துல காமிச்சிட்டீங்களே, அதுவும் அவ்வளவு பெரிய பொண்ணுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல காமிச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம். ஏங்க உங்களுக்கு நிறைய விஷயம் கதை பண்றப்பவே பெரிய விவாதத்துக்கு உள்ளாச்சு. ம். விஜய் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சொல்றேன், அப்பாவா நடிக்கிறதுக்கு இப்பைக்கு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ஓவர் ரிஸ்க் தான் எடுத்திருக்காங்க. இல்ல, அப்பாவா நடிக்கலாம். தெரி படத்துல கூட அப்பாவா நடிச்சிருந்தாரு. மீனாவுடைய பொண்ணுக்கு, நைனிகா, அந்த பொண்ணோட மகளா நடிச்ச அப்பா நடிச்சாரு. எத்தனை குட்டி பொண்ணுக்கு அப்படி நடிக்கலாம். ஆனா இது ஒரு மேஜர் பொண்ணுக்கு மேஜர் பொண்ணுங்க, அதுதான் அதுவே சொல்றேன். அம்மா மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். ஜோடி மாதிரி இருக்கு. அததான் சொல்றேன், எங்க தலைவனுக்கு பொண்ணா பார்க்கவே முடியல அந்த பொண்ண. இதுவும் திமுக சதியா இருக்குமோ? இல்ல, எதுக்கத்தால திமுகன்னுவீங்களே. ஹீரோயினா நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரை பொண்ணா நடிக்க வச்சாங்கல்ல, திமுக சதியா இருக்குமோ? இல்லங்க, அதாவது காஸ்டிங் குருன்னு ஒவ்வொரு படத்துக்கு இருக்கு. அதுல திமுக காரர் இருப்பான்னு நினைக்கிறேன்.
ஏங்க நான் சொல்ற வரத்துக்குள்ளார திமுக இல்ல காரன் எதுக்கத்தாலும் நீங்க எல்லாத்துக்குமே திமுக காரன்னா ஏங்க நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க அப்படி. எதுக்கத்தாலும் திமுக தான் சதி, திமுக தான் சதின்றீங்க. ஒருவேளை அந்த காஸ்டிங் குரூல வந்து திமுக காரங்க யாருன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ண சதியா தான் இருக்கும். ஒரு விஷயங்க நான் திருப்பி சொல்றேன், அவங்க சதி இவங்க சதியெல்லாம் இல்ல. புரியுதுங்களா? எங்க தலைவன் முடிவு பண்ணுவான். ஓ, எந்த சதியும் முறியடிக்கிற சக்தி எங்கள்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? அதனால டிஎம்கே சதி செஞ்சு நடத்திடுறாங்க அப்படின்னா நாங்க அதை தாண்ட முடியாதுன்னு கேட்டது. எங்களுக்கு வந்து மகளா வந்து என்ன சொல்றது, சாந்தி வில்லியம்ஸும் ஒரு நடிகை இருக்காங்க. அவங்கள மகளா போட்டு நடிச்சா கூட எங்க தலைவனோட படம் ஓடும். விட்டா கேஆர் விஜயா, சவுகார் ஜானிக்கு கூட மகளா நடிக்கிறதுக்கு உங்க தலைவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க போல இருக்கு. ஏங்க ஒரு விஷயங்க, இங்க வந்து படம் பார்க்க வர்றவன் வந்து அந்த மகளா நடிச்ச பொண்ணு மமிதா பைஜுவா ஏதோ பைஜு, புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்க எவனும் வரல. இங்க வந்து அந்த சன்னி தியோல பாக்குறதுக்கோ இல்லாட்டா பிரகாஷ் ராஜ பாக்குறதுக்கோ இது மாதிரி மத்த நடிகர்லாம் பாக்குறது ஒன் அண்ட் ஒன்லி எங்க தலைவனை பாக்குறது மட்டுமே. இந்த குடும்பம் வந்து இவ்வளவு இது வந்திருக்கு பாத்தீங்களா? போட்ட ஜோர்ல எத்தனை லட்சம் பேர் பாக்குறான்னு. யாருக்காக பாக்குறான்? தலைவனுக்காக பாக்குறான். பாக்கலன்னா சந்தி சிரிச்சிருமே. கட்சி ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் பாக்கலன்னா சந்தி சிரிக்கும்ல. சந்தி சிரிக்குமா? என்னங்க பேசுறாரு? சம்பந்தம் இல்லாம எதுக்கு சந்தி சிரிக்க புரியல சார். ஒரு ஹீரோவா இருக்கும் போது இத்தனை லேக்ஸ் போகுது, இத்தனை மில்லியன் போகுதுன்றது வேற. கட்சி ஆரம்பிச்சுட்டு யாருமே பாக்கல, அந்த பக்கமே போலன்னா சே அப்ப விஜய் எவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அதுக்குன்னு நீங்களே எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருக்கீங்க போல இருக்கு வாலண்டிரியா. என்னங்க நாங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்களா? எப்படி இருக்கலாம், இருக்கலாம். இல்ல நீங்க சொல்ல வர்றது அப்படிதான். யூடியூப்ல வந்து எங்க ஏதாவது நாங்க பணத்தை கட்டி எல்லாருக்கும் காட்டுங்க அப்படிங்கிறது மாதிரி நாங்க சொல்றது, அது மாதிரி வியூஸ் நாங்க ஏத்துறோம்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தானே காட்டி நிக்கிறீங்க. காட்டுன்னு காட்டி நிக்கிறீங்க. விஜய சொல்றேன், விஜய் ட்ரைலரை சொல்றேன். ப்ளீஸுங்க, உண்மையை என்னைக்கும் வந்து மறைச்சு வைக்க முடியாதுங்க. சரி, ட்ரைலர்ல அடுத்ததா ஒரு சீன்ல அருண்ராஜ் வராரு. ஐஆர்எஸ் வேலையை விட்டுட்டு தான் தாவேக்காக்கு வந்தாரு. ஒருவேளை விஜய் கூட சேர்ந்தனால நடிகர் ஆயிட்டாரோ? ஏங்க யாரு அதெல்லாம் விடுங்க. சினிமாவில வந்து யாரு பின்னால வர்றாங்க இன்னார வர்றாங்க அதை பத்தி எல்லாம் பேசாத. எங்களுக்கு தலைவரை தவிர மத்த எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தாங்க. ஆமா, அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சா 300 ரூபாய் பேட்டா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிருப்பாரு. அவரை பத்தி எல்லாம் நம்மள்ட்ட இங்க பேசாதீங்க. கட்சி வேற சினிமா வேற. அவர் சினிமாவில அன்னைக்கு நடிச்சதுக்கு 300 ரூபாய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேட்டா வாங்கியிருப்பாரு. அதுக்கு இல்ல சார், இப்போ நீங்க சினிமால இருந்து தொடர்ந்து புஷி ஆனந்த் தான் கூட வராரு. புஷி ஆனந்த் ஒரு சீனை நடிக்க விடல, நேத்திக்கு வந்து அருண்ராஜ் நடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப புஷி ஆனந்த் கோச்சிக்க மாட்டாரா? ஏங்க ஒரு விஷயங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டா எல்லாரையும் நடிக்க வைக்க மாட்டோங்க. நம்ம மதிக்கிற மனுஷனெல்லாம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைக்க மாட்டோம். புரியுதுங்களா? அது வந்து கூட்டத்துல கும்பலா நின்று வர்றது தானே. அந்த கூட்டமான தலைவர் முன்னால் நடந்து வர்றாரு, பின்னால ஒரு 4 பேர் நடந்து வர்றாங்கன்னு இல்ல, ஒரு 40 பேர் பின்னால் நடந்து வர்றாங்க அப்படிங்கிறத. அதுல போய் புஷி ஐயாவுக்கு, எங்க புஷி ஐயாவோட இதெல்லாம் அவரு இடமே வேறங்க. நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பாரு போல இருக்கு. ஹீரோவா? ஏங்க எங்க தலைவன் வந்து நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கறத சும்மா சொல்லல. அந்த நெஞ்சில உண்மையிலேயே குடி கொண்டு இருக்கிறது வந்து புஷி ஐயா தான். புஷி தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப சங்கீதா மேடம்லாம் இல்ல. ஏங்க என்னங்க, இதயம்ங்கிறது ஒரு குடும்பம் இருக்கிற இதுங்க. அதுல வந்து அவங்க இருக்காங்களா இவங்க இருக்காங்களா பிரிச்சு இதுன்னுட்டு இருக்கீங்க. இவரும் இருக்காருங்கிற அது கேட்கல. ஆதவர்ஜினா விட்டுட்டாங்க, நிர்மல் குமாரை விட்டாங்க, ராஜ்மோகனை விட்டாங்க, செங்கோட்டையனை விட்டாங்க. ஆனா அருண்ராஜை மட்டும் நடிக்க வச்சிருக்காரு. அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏங்க அடுத்தடுத்த படத்துல நடிக்க வைப்போங்க. புரியுதுங்களா? ஓகே, அப்ப இது லாஸ்ட் படம் இல்ல, படம் நடிப்பாரு, ஒத்துக்கிறீங்க? இப்போ அது வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸுக்கு சொன்னதுங்க. இல்ல இங்க ஒரு அம்மா ஜோசி எல்லாம் சொன்னாங்க, விஜய் எப்படியோ கண்டிப்பா நடிக்க வருவாரு. அந்த அம்மா ஜோசியம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆமா, அந்த அம்மா ஹீரோயினி, அந்த அம்மா தான் ப்ரொடியூசரு, டைரக்டர் வேற யாரும் இல்ல, நான் தான். வாழ்த்துக்கள் சார், விஜய் வச்சு படம் எடுக்க போறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அருண்ராஜுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு எதனா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் கேரக்டர் கொடுக்கலாம், ஆனா சீரியஸா சொல்றேன், அந்த கேரக்டர் கொய்யால டஃபண்டம். டஃபண்டம்னா வாய் பேச முடியாத கேரக்டர், வாயை திறக்க கூடாது, சைலண்ட். நீங்க அந்த இதுல கூட ஏதாவது பண்ணுவீங்க? ஊம படம் எடுப்பீங்களோ? ஊம படம் எடுக்கிறோம் இல்ல, சைலண்டான கேரக்டர் கொடுக்குறேன் நீங்களே, ஊம படம் என்ன கொடுப்பீங்களோ?
வேற கேள்வி சரி, கேளுங்க. அப்ப முழுக்க முழுக்க ஜனநாயகன் படம் வந்து அரசியல் படம். ஏன்னா டிவிக்கேன்னு வருது, அரசியல்வாதிகளெல்லாம் வச்சு அடிக்கிறீங்க, நாடு நாத்து காப்பாத்திடுவேன்றீங்க, அருண்ராஜை நடிக்க வைக்கிறீங்க. அப்போ ஜனநாயகன்ற படம் முழுக்க முழுக்க அரசியல் படம். அப்படி எடுத்துக்கலாமா? ஜனத்துக்கான நாயகனுங்க, மக்களின் நாயகனுங்க. ம், புரியுதுங்களா? பீப்புள்ஸ் ஹீரோ. ம். புரியுதுங்களா? கடவுளோட மறு அவதாரமா இந்த படத்துல வேற லெவல் பண்ணிருக்காரு. பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? மக்கள் பண்ணுவாங்க. சட்டமன்ற தேர்தல்ல வேற லெவல் பண்ணுவாங்க. பார்க்கலாம். ட்ரெய்லருக்கே என்ன வியூஸ் போயிருக்கு பாத்தீங்களா? ம். எதிர்கட்சிக்காரன்னு இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸே யாரா இதுன்னு மிரண்டு போயிருக்கானுங்க. காசு குத்து பண்ண வச்சா அப்படிதான் இருக்கும். என்னது? காசு குத்து பண்ண வச்சா அப்படிதான் இருக்கும். நீங்களே பெய்டு பார்க்க வச்சு- ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன? ஏங்க என்னங்க உண்மை தெரியாம பேசாதீங்க. ஒரு தனி திறமையோட இருக்கிறவர் எங்க விஜய் அவர்கள். தண்ணி திறமையோட நிக்கிறாரு. தனி திறமையோட தண்ணி திறமையோட நிக்கிறாரு. ஏர்போர்ட்ல தள்ளான விஷயத்துல இப்ப சொல்லி காட்டுறீங்களா?